ஹலோ எவ்ரிவன், ஐ எம் மனிஷ் ஃப்ரம் விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஆடிட்டர் சென்ட் பண்ண டேட்டாவை மெயில இருந்து எப்படி நம்ம டேலியில ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணுறத பத்தி பார்க்க போறோம். ரெண்டு மெத்தட் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஒன்று டேலியில இருந்து ஸ்ட்ரெயிட்டா பேக்கப் பண்றது, இன்னொன்று ஃபோல்டரா நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம பார்க்கறது. ஸோ இதை இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. ஸோ நான் மெயில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மெயில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து ஃபோல்டர் பேக்கப் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி செக் பண்ணுங்கிறது பார்க்கலாம். ஸோ நான் ஃபோல்டர் பேக்கப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் கொடுத்துட்டு ஓப்பன் ஃபைல் லொகேஷன் நான் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நமக்கு இந்த ஒரு ஏர் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்வெர்ட் ஆயிருக்கும். இதை என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்துடலாம். ஸோ கொடுக்கும்போது உங்களுக்கு எங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆகணும்னு கேட்கும். நான் ப்ரௌஸ் பண்ணி வேற ஒரு ஃபோல்டரில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறேன். ஸோ டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறேன். ஸோ ஆல்ரெடி பண்ணி தான் நான் டெலிட் பண்ணிடுறேன். இங்கே நான் செலக்ட் ஃபோல்டர் கொடுத்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஃபோல்டர் வந்து எனக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த பாத்துக்குள்ள நான் கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிட்டு நான் டேலியில ஸ்பெசிஃபை பாத் கொடுத்து நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்டர்ல இருந்து பேக்கப் எடுக்கிற மெத்தட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேலியில இருந்து பேக்கப் எடுத்த டேட்டாவை எப்படி நம்ம ரீஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். செகண்டா இருக்கிறது டேலி பிரேம் பேக்கப். நான் டேலியில இருந்து எடுத்த டேட்டா நான் டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். டவுன்லோட் பண்ணிட்டு நான் ஓப்பன் ஃபைல் லொகேஷன் நான் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் இந்த பாத் வந்து பார்த்தீங்கன்னா நான் காப்பி பண்ணிட்டு நான் டேலி ஓப்பன் பண்ணிட்டு நான் ரீஸ்டோர் கொடுக்கணும். ரீஸ்டோர் கொடுத்துட்றேன். ஸோ ரீஸ்டோர் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு ரீஸ்டோர் ஆன டேட்டா எங்க சேவ் ஆகணுங்கிறது கேட்கும். எந்த டேட்டாவை நம்ம ரீஸ்டோர் பண்ணணுங்கிறது கேட்கும். இந்த இடத்துல ரீஸ்டோர் எங்க ஆகணும் அப்படின்னா, எனக்கு டெஸ்ட்டுங்கிற ஃபைல் வந்து ஃபோட்டோல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரீஸ்டோர் ஆகணும். ஸோ நான் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு எந்த டேட்டா ரீஸ்டோர் ஆகணும் அதோட பார்த்து நான் காப்பி பண்ணியிருக்கேன். நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பண்ணதுக்கப்புறம் எனக்கு டேட்டா காமிச்சிடும். நான் கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் கொடுத்து அக்செப்ட் பண்ணிடுறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நமக்கு டேட்டா ரீஸ்டோர் ஆயிடுச்சு. நான் செலக்ட் ஃப்ரம் டிரைவ் கொடுத்துட்டு டில டெஸ்ட்டுங்கிறது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க டேலியில பேசிக்ஸ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம விவி இன்ஃபோடெக் சேனலோட 99 ருபீஸ்ங்கிற கோர்ஸை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி நீங்க கத்துக்கலாம். இன்க்ளூடிங் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டோட வந்துடும். ஸோ அது எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்னா, கூகுள் குரோம்ல கூகுள் குரோம்ல சர்ச்ல விவி இன்ஃபோடெக் நான் டைப் பண்றேன். பண்ணும்போது நமக்கு விவி இன்ஃபோடெக்கோட ஹோம் பேஜ் வரும். இந்த ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு கோர்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இங்க நான் கோர்ஸ் நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா டேலி பிரேம் ஃபண்டமெண்டல்ஸ் நமக்கு ஒரு கோர்ஸ் காமிக்கும். ஸோ அந்த கோர்ஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கான கோர்ஸ் டீடைல்ஸ் காமிக்கும். ஸோ கோர்ஸோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 99 பிளஸ் டேக்ஸ் ஆடும். இதை நான் ஆட் டு கார்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸோ ப்ரொசீட் டு செக் அவுட் கேட்கும். ப்ரொசீட் செக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஆஃபீஸ்ல அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு லேர்ன் பண்ணிட்டு அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஃபைனலா நமக்கு Q&A செஷன் இருக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சர்டிஃபிகேட் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.